ஒருவேளை தமிழகத்தில் திமுக வீழ்த்திய பிறகு அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தால் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி போய் அவங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா பஞ்சாப்ல அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமா. இந்த பின்னணியில் பார்த்தா தான் இந்த 7 எம்பிக்களும் இன்னும் 4 வருஷம் பதவி இருக்குமா அவங்களுக்கெல்லாம். அவங்களும் ஏன் விட்டுட்டு வருவாங்க? ஏன் ஆம் ஆத்மி கட்சி விட்டுட்டு வராங்க? அங்கே அவர் இருக்கிறது பிடிக்கல. ஷீஷ் மஹால் ஒன்று கட்டின கண்ணாடி மாளிகை 145 கோடி ரூபாய்க்கு. இவர் ஜெயிலுக்கு போன போது இந்த ராகவ் சட்டா அவரை போய் பார்க்கவே இல்லை, பேசவும் இல்லை. எப்படி ராஜா தன் மனதில் வருத்தப்பட்டுகிறாரோ 2G கேசும்போது என்னை யாரும் பார்க்க வரவில்லை என்று இவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த ராகவ் சட்டாக்கும் எல்லாம் ஜெயிலுக்கு போட்டா எல்லாம் பார்க்க வருவான்னு தான் நினைப்பாங்க. யாருமே பார்க்க போகல, திமுக சரி ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் சரி. இப்போ அந்த ராகவ் சட்டா பிளஸ் 6 அதர்ஸ் அங்க மொத்தம் பஞ்சாப்ல ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்து இருக்குதுமா. அதனால தான் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ்காரங்கிட்ட போகாத பிஜேபியில வந்து சேர்ந்திருக்காங்க.